எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இண்டோ சைனீஸ் ரெசிபீஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், மஞ்சூரியன், இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷஸ். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் அதோட ஒரு சூப்பரான ஸ்டார்டர் சைட் டிஷ் சில்லி கோபி. ஸோ இது ரெண்டுமே இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் ரைஸ்க்கு முதல்ல ஒரு கப் பாஸ்மதி அரிசி வேக வச்சு தனியாக வச்சிடணும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு சுத்தமாக கழுவின பாஸ்மதி அரிசி அதில் போட்டு ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து 3/4 வேக்காடுக்கு பாஸ்மதி அரிசி நல்லா வெந்த பிறகு அது ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 கப் வெங்காயத்தாள் வெள்ளை பொடியாக நறுக்கினது, 1 கப் கேரட் பொடியாக நறுக்கினது, 1 கப் பீன்ஸ் பொடியாக நறுக்கினது, 1 கப் கேபேஜ் மெலிசா நறுக்கினது, 1 கப் வேக வச்ச சோளம், கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண பேபி கார்ன், இதெல்லாம் சேர்த்து காய்கறியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அஞ்சு நிமிஷம் கழித்து காய்கறி வெந்த பிறகு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியில் வேக வச்ச பாஸ்மதி ரைஸையும் இதில் போட்டு மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா காய்கறியோட ரைஸ் நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு தேவையான அளவு உப்போ இல்லைன்னா மிளகுத்தூளோ சேர்த்துக்கலாம். கடைசியில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் பச்சை அதை மேலே தூவி விட்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸை சூடாக சர்வ் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் சின்ன துண்டுகளாக கட் பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணுங்க. தண்ணி கொதிச்சதும் காலிஃப்ளவர் துண்டுகளை போடுங்க. 2 நிமிஷம் வேக வைங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வடிகட்டி ஒரு பவுலில் மாற்றுங்க. அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு கலக்குங்க. அடுத்து 3 டீஸ்பூன் மைதா, 3 டீஸ்பூன் சோள மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. காலிஃப்ளவர் துண்டுகள் எல்லாமே நல்லா கோட் ஆகணும். 10 நிமிஷத்துக்கு வச்சிருங்க. அடுத்து இது பொரிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிங்க. ஃப்ளேம் மீடியமில் இருக்கணும். சாஸ்பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு எண்ணெய் ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் நறுக்கின பூண்டு, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது போட்டு லேசாக வதக்குங்க. அடுத்து இதில் பெரிய துண்டுகளாக கட் பண்ண வெங்காயம் மற்றும் குடமிளகாய் போடுங்க.
5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் காய்கறிகளை வதக்குங்க. 1 டீஸ்பூன் வினிகர், 2 டீஸ்பூன் லைட் சோயா சாஸ், 3 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 3 டீஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், கடைசியா ஸ்பைசினஸ்க்கு 2 டீஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ், 1 டீஸ்பூன் சோள மாவு தண்ணியில் கரைச்சி ஊற்றுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறுங்க. ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ண 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன். பொரிச்ச காலிஃப்ளவர் போடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க. சாஸ் ரெடி ஆனதும் இதில் பொரிச்ச காலிஃப்ளவர் போடுங்க. சாஸ் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. காலிஃப்ளவரை கோட் பண்ணுற அளவு இருந்தால் போதும். சாஸ் நல்லா கோட் ஆகியிருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக பொடியை நறுக்கின வெங்காயத்தாள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உடனே சர்வ் பண்ணுங்க. சூடாக சர்வ் பண்ணால் சில்லி கோபி இன்னும் அருமையாக இருக்கும். பர்ஃபெக்ட் லஞ்ச் காம்போங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு சிம்பிளாக ஏதாவது செய்யணும், ஒரு டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் வீட்லேயே நீங்கள் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், அதோட நல்ல காரசாரமான சில்லி கோபி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த லஞ்ச் காம்போவை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.